வணக்கம் நேயர்களே. நாம ஏற்கனவே பேசியபடி ஒரு தெளிவில்லாத ஒரு அ யாருக்கும் ஒரு ஆதரவில்லாத ஒரு தொங்கு சட்டசபையை நோக்கி தான் தமிழக தேர்தல் முடிவுகள் வெளியாகுதுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 106, 105, 107 இப்படி தாவேகா ஏறிட்டு இறங்கிட்டு இருக்காங்க. தாவேகா முன்னிலையில இருக்கிற பல தொகுதிகள்ல பார்த்தீங்கன்னா, வாக்கு வித்தியாசம் 500, 1000 இந்த மாரி தான் இருக்குது. அதனால வந்து என்ன ஆகுதுன்னா, அதிமுக, திமுக அவர்களும் மேலே அப்ஸ் அண்ட் டவுன்ல இருக்கிறாங்க. இப்ப வரைக்கும் ஒரு 12 சுற்றுகள்னு பார்த்தீங்கன்னா, 12, 11, 10, 9 இந்த மாரி பல இதுக்கு ஏற்றார் போல சுற்றுகள் போய்க்கிட்டு இருந்தாலும், நீங்க இன்னைக்கு வாக்கு அந்த எண்ணிக்கைன்றது தாவேகா அ உறுதியாக ஜெயிக்கிறன்றது வந்து ஒரு 90 இது சொல்லிடலாம். இவங்க 90 சீட்டு வந்துட்டாங்க அப்படின்னு. மீதி எல்லாம் ஒரு மாரி இழுபறியாவே போய்க்கிட்டு இருக்குது. அப்ஸ் அண்ட் டவுனா போய்க்கிட்டு இருக்குது. கேகேஎஸ்ஆர் பின்தங்கி இருந்தாரு, மேல வந்துட்டாரு. ஆ உதயநிதி பின்தங்கி இருந்தாரு, மேல வந்துட்டாரு. அ இவரு சேகர் பாபு பின்தங்கி இருந்தாரு, மேல வந்துட்டாரு. காந்தி பின்தங்கி இருந்தாரு, மேல வந்துட்டாரு. அதனால இந்த அப்ஸ் அண்ட் டவுன் அங்க நடந்துகிட்டே இருக்குது. அந்த அந்த ஒரு இதனாலேயும் நம்ம வந்து எப்படி பார்க்குறோம்னா, கிட்டத்தட்ட ஒரு 95, 100 இல்ல 90 இந்த மாரி ஒரு எண்ணிக்கையிலும், மற்றவர்கள் 75, 80 அந்த மாதிரி திமுகவுக்கும், அதிமுகவுக்கும்ன்ற மாரி ஒரு தொங்கு சட்டசபை அமைய வாய்ப்புள்ளது. அதிமுக வந்து தாவேகா ஒருவேளை தொகுதி குறைந்து ஆதரவு கேட்டால் தரமாட்டோம்னு பொன்னையன் மூத்த முன்னாள் அமைச்சர் அவரு ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. ஆனாலும் ஆ இந்த தொகுதி எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது, கூட்டணி கட்சிகள், சின்ன சின்ன கட்சிகள் காங்கிரஸு, பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இவர்கள் எல்லோருடைய ஆதரவோட கூட விஜய் ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதாவது ஒரு 8, 10 சீட்டு தேவ. இல்ல ஒரு 10, 15க்குள்ள தேவ அப்டின்னா, எல்லோரையும் இணைச்சு விக்கிரவாண்டியில அவரு சொன்ன மாதிரி, "நாம் மட்டும் ஜெயித்தால் போதுமா? நம்மை நம்பியிருப்பவர்களையும் நாம் அரவணைக்க வேண்டாமா? ஆட்சியில் பங்கு, அதிகார பகிர்வு அப்டின்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கசக்குமா? இல்ல மற்றவர்களுக்கு கசக்குமா?" அந்த மாரி பல விஷயங்கள் இருக்கு. அரசியல்ல எதுவும் நடக்கலாம். காங்கிரஸ் தன்னுடைய விஷயத்த விட்டுட்டாங்க. ஏற்கனவே அவர்கள் தாவேகாவுடன் போயிருந்தா ஒரு 60, 70 சீட்டு குடுத்துருப்பாங்க. அப்படி குடுத்திருந்தா இன்னைக்கு காங்கிரஸ் தான் டாப்பு எதிர்க்கட்சி. கிட்டத்தட்ட 60 தொகுதிகள் மேல ஜெயிச்சிருப்பாங்க. தாவேகா எளிதாக ஆட்சிய பிடிச்சிருக்கும். இந்த இந்த பிரச்சனைலாம் இல்லாம ஒரு 120 தொகுதி சாதாரணமா வந்திருப்பாங்க. ஏன்னா, அந்த காங்கிரஸ், தாவேகா சேர்ந்ததுன்னா அது ஒரு இது வந்திருக்கும். ஒரு மக்கள்ட்ட ஒரு நம்பிக்கை. இப்ப அது இல்லாதனால காங்கிரஸ் மிகப்பெரிய தவறை வாழ்க்கையிலேயே 2வது தடவையா ஜோடோ யாத்திரைக்கு அப்புறம் 2வது தடவையாக யோசித்தவர் நம்ம ராகுல் காந்தி. அந்த யோசனையும் நீங்க எப்ப யோசிச்சாலும் நாங்க அத கெடுத்து விட்டுருவோன்ற மாதிரி கெடுத்து விட்டாங்க சோனியா காந்தி. அதனால ராகுல் வந்து கடுமையான கோவத்துல இருக்காரு. இப்ப இத பயன்படுத்திட்டு பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் இப்பவே பேட்டி குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால வந்து முதல் வெற்றியை நான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்துல ஓஎஸ் மணியன் வேதாரண்யம் தொகுதியில அவரு பதிவு பண்ணியிருக்காரு. ஆ ஏற்கனவே ஸ்ரீநாத் அ அவ்வளோ தடுமாறி இருந்தாரு. நீங்க பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி தொகுதியில தாவேகா முதல் வெற்றிய பதிவு பண்ணிடுச்சு. இப்ப வந்து உதயநிதி ஸ்டாலினும் கிட்டத்தட்ட 1500 வாக்குகள் வித்தியாசத்தில மேல வந்திருக்காரு. தொடர்ந்து முதலமைச்சர் பின்தங்கிய நிலையிலே இருக்கிறார். ஒரு மிக மோசமான ஒரு நிகழ்வாகத்தான் இத பார்க்கணும். அவரை தோற்கடிப்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரிடம் மாவட்ட செயலாளராக இருந்தவர். 2011ல தேர்தல் ஏஜென்ட்டுன்னு நெனைக்கிறேன். அவர் தான் தலைமை ஏஜென்ட்டுன்னு நெனைக்கிறேன். மாவட்ட செயலாளரு. 2011ல இருந்தாரு. விஎஸ் பாபு. பக்கா திமுக இது அவரு. அதுக்கு பிறகு அவரு திமுகவிலிருந்து அவருடைய ரொம்ப நெருங்கி ஸ்டாலின் ஜெயிச்சதுனால, அந்த கோபம் பல விஷயங்கள்னால அவரு கட்சிய விட்டு வெளியேற்றப்பட்டார். பின்னர் அதிமுகவில இணைஞ்சார் சமீபத்தில. மீண்டும் அங்கிருந்து விலகி அ இதுக்கு அங்க மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டார். பின்னர் அவருடைய பதவி பறிக்கப்பட்டது. அதிலிருந்து விலகி தாவேகாவில் இணைந்தார். தாவேகால ஒரு முக்கியமான ஒரு இதுவா லீடர் மாரி அவரு இருந்தாரு. இந்த வில்லிவாக்கத்தில தாக்குதல் நடந்தது. இந்த மாரி விஷயங்கள்லாம் ரொம்ப முன்னணியில இருந்தாரு. யாரும் எதிர்பாராத வண்ணம் இவருக்கு விஎஸ் பாபுக்கு ஸ்டாலினை எதிர்த்து நிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்தார்கள். பலரும் எதிர்பார்த்தது முதலமைச்சர் எளிதாக வெல்வார். விஎஸ் பாபுவும் சரி, அதிமுகவிலும் ஒரு வலுவில்லாத ஒரு வேட்பாளர் போட்டிருக்காங்க. அ எளிதாக முதல்வர் வெல்வார்ன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா, அ எல்லாமே தலைகீழாகும்போது முதல்வர் மட்டும் அதில தப்பிக்க முடியுமா? அவர் இனி முதல்வர் இல்லை.
எம்எல்ஏவும் இல்லை அப்படின்ற நிலைமையை நோக்கி தள்ளப்பட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 8000 சில்லற வாக்குகள் வித்தியாசத்தில் தொடர்ந்து பின்தங்கி கொண்டிருக்கிறார். இந்த நிலைமை மாறக்கூட செய்யலாம். ஏன்னா, இதுவரைக்கும் இன்னும் பல ரவுண்டுகள் எண்ணப்பட வேண்டியிருக்கு. அதனால அப்ஸ் அண்ட் டவுன் இருந்துட்டே இருக்குது. நீங்க பார்த்தீங்கன்னா, திமுக ரொம்ப கீழ இருந்தாங்க. கொஞ்சம் வாக்குகள் பல இடங்கள்ல வர, வர, வர மேல வர்றாங்க. தேமுதிக 2 இடத்துல முன்னிலையில இருந்தாங்க. அம்மா பின்தங்குனாங்க. பையன் இருந்துட்டே இருந்தாரு. பையன் இப்ப பின்தங்கிட்டாரு. அம்மா முன்னிலைக்கு வந்திருக்காங்க. அதனால இந்த அப்ஸ் அண்ட் டவுன் வந்துகிட்டே இருக்கும். தாவேகாவில் பலருக்கும் அதிர்ஷ்டம் அடித்திருக்கிறதுன்னு சொல்லலாம். அதாவது கட்சியில திடீர்னு இணைஞ்சு சீட்டு வாங்குன எல்லாருமே பல பேரு இதுல ஜெயிச்சிருக்காங்க. அது அவர்களுக்கு பெரிய ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்லலாம். இப்ப வந்து அமைச்சர் ரகுபதி ஆரம்பத்துல இருந்து முன்னணியில இருந்தாரு. அவர நம்ம நம்ம சொல்லும்போதெல்லாம் அமைச்சர் ரகுபதி ஜெயிக்க மாட்டார்ன்னு சொல்லியிருந்தோம். இப்ப அவரு மறுபடியும் அவரும் பின்னடைவுல இருக்கிறாரு. ஆ இந்த மாதிரி பல சுவாரஸ்யங்கள் இந்த தேர்தல்ல நடந்திருக்கு. யாருமே கணிக்க முடியாதது. நம்ம சொன்னோம் அதிமுக சென்னை கீழ திமுகவுடைய கோட்டை. அந்த கோட்டையில ஓட்ட விழும்ன்னு. ஆனா கோட்டையே பேத்து எடுத்துட்டு போயிட்டாரு விஜய். அதேமாரி சென்னை திருவள்ளூர். அப்படியே. நீங்க இன்னும் பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, ஒரு செம்ம காமெடிலாம் நடந்திருக்கு. விஜய் பிரிக்கிற வாக்குகள்னால அதிமுக திமுக கோட்டையில ஜெயிக்குது. இந்த மாரி பல சுவாரஸ்யங்கள்லாம் நடக்குது. இன்னும் பல தொகுதிகள்ல பார்த்தீங்கன்னா, தாவேகா முன்னிலையில இருக்கிற வாக்குகள் பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணராயபுரத்தில 5 ஓட்டு முன்னிலையில இருக்காங்க. நாமக்கல்ல 49 ஓட்டு. விக்கிரவாண்டியில 7 ஓட்டு முன்னிலை. இப்ப இந்த இதெல்லாம் வந்து அப்ஸ் அண்ட் டவுனா பல ரவுண்ட்ஸ் எண்ணும்பொழுது மாறும். அதனால அந்த மாரி விஷயம். சிதம்பரம் தொகுதியில பார்த்தீங்கன்னா, அ மாறி மாறி வந்துகிட்டு இருக்குது நெலைமை. அதிமுகவுக்கு சாதகமாக இப்ப போய்க்கிட்டு இருக்குது. திண்டுக்கல்லையும் அதே மாரி தான் நெலைமை நடந்துகிட்டு இருக்குது. அப்ஸ் அண்ட் டவுன் வந்துகிட்டு இருக்குது. ம். மற்றபடி இதில பெரிய காமெடி என்னன்னா தளி திமுகவுடைய கோட்டை. திமுக கோட்டைன்னா ஒரு தளி ராமச்சந்திரன் சிபிஐ ஜெயிப்பாரு. இப்ப தாவேகா பண்ண கூத்துல அதிமுக அந்த இடத்துல ஜெயிக்குது. இந்த மாரி பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. சைதாப்பேட்டலாம் பெரிய கோட்டை. யாரும் அசைக்க முடியாத கோட்டை. எழும்பூர் அசைக்கவே முடியாத கோட்டை. நான் பல தடவ சொல்லியிருக்கேன். ஆனா, நான் அதில ஒரு பதிவு பண்ணேன். எழும்பூரு துறைமுகம் எல்லாம் கூட இழுபறியா இருக்குது. இவரு நல்லா வேலை செஞ்சிருக்காரு ராஜ்மோகன். அவரு வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. அவரு முன்னிலையில இருக்காரு. அந்த மாதிரி. இப்ப இதில நீங்க பார்த்தீங்கன்னா, ஆ முடிவுகள் இப்ப 105, 66 அதிமுக, 63 திமுக இப்படி வருது. இந்த 105 குறைஞ்சு எனக்கு நான் யோசிக்கிறது என்னன்னா, ஒரு 100, 99, 98 இந்த மாரி கூட நிக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல இந்த சைடு இறங்கி அவருக்கு 105ன்றது 110 வரைக்கும் கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த இழுபறி எப்படி வேணாலும் மாறும். அது ஒரு ஏன்னா பல ரவுண்டு இன்னும் இருக்கு. திமுகவும் சரி, அதிமுகவும் சரி ரொம்ப நெக் அண்ட் நெக்ல தான் வந்துகிட்டு இருக்கிறாங்க பல இடங்கள்ல. அதனால அந்த முடிவு எப்படி மாறும்? இப்போ திமுக மேல ஏறி அப்படியே அந்த இது கூடுமா? அல்லது அந்த இது அப்படியே இறங்கிட்டு அவரு முன்னிலை போய்க்கிட்டே இருப்பாரா? அப்படின்ற ஒரு வித்தியாசம் இருக்குது. இன்னொன்னு பல இடங்கள்ல, பல தொகுதிகள்ல மும்முனை போட்டின்றதுனால, நான் ஏற்கனவே சொன்ன மாரி விஜய் பிரிக்கிற வாக்குகளை என்டிஏ அறுவடை பண்ணும்னு சொன்னேன். விஜய் 2 சைடுமே பிரிச்சிருக்காரு. நீங்க அந்த தென் மண்டலம், மேற்கு மண்டலம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 26 தொகுதிகள் கெயின் பண்ணியிருக்காரு. 41 தொகுதிகள் இருந்த அதிமுக இந்த தடவ 28 தொகுதிகள் தான் ஜெயிச்சிருக்காங்க. 20 தொகுதிகள் ஜெயிச்ச திமுக 13 தொகுதிகள இழந்து 7 தொகுதிகள் மட்டுமே முன்னிலையில இருக்கு. முன்னிலையில இருக்குது இல்லாட்டி ஜெயிக்கலாம். அதே மாரி இவர்கள் 0லேருந்து 26 தொகுதிகள் மேற்கு மண்டலத்தில. தென் மண்டலத்தில பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 58 தொகுதிகள் 10 மாவட்டம். அதில 40 தொகுதிகள் கோட்டை அது திமுக கோட்டையா இருந்தது. இந்த 10.5 அதிமுக உடைஞ்சது பல காரணங்களால 21 எலக்ஷன்ல 40 தொகுதிகள் ஜெயிச்சிருந்த திமுக இப்ப 23 தொகுதிகள்ல தான் முன்னிலையில இருக்குது. இல்ல ஜெயிக்கிற நிலையில இருக்காங்க. அ அதிமுக இந்த தென் மாவட்டங்கள்ல அடிபட்டாங்க. 18 தொகுதி தான் ஜெயிச்சாங்க. இதுல 9 கெயின் பண்றாங்க. 9 தொகுதி அவர்கள் கை விட்டு போகுது. அப்போ அந்த இதுல வந்து 0ல இருந்த அதாவது ஒண்ணுமே இல்லாம முதல் தடவையாக 26 தொகுதிகளை தென் மண்டலத்தில தாவேகா கைப்பற்றுகிறது. அதேபோல அ சென்னை வடக்கு மண்டலம் 2த்தையும் சேர்த்து வச்சுட்டா 13 தொகுதிகள். இதில தான் உங்களுக்கு பெரிய அளவுல தாவேகா கெயின் பண்றாங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு. அதில இந்த தாம்பரம்லாம் பார்த்தீங்கன்னா, அ எங்கேயோ போறாங்க. அந்த மாரி தாவேகா நகர்ப்புறங்கள்ல நம்ம ஏற்கனவே சொன்னோம். நகர்ப்புறங்கள் பிளஸ் சென்னையில தாவேகா வெயிட்டா இருக்குதுன்னு. இந்த அளவுக்கு வெயிட்டா இருக்கும்னு நமக்கு தெரியாது. யாரும் கணிக்க முடியாத ஒரு கணிப்பாக இருக்கிறது.
அதில பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 70 தொகுதிகள் கோட்டை. திமுகவுடைய கோட்டை. இந்த வடக்கு மண்டலம் எல்லாமே. 70 தொகுதிகள் ஜெயிச்சிருந்தாங்க 21ல. இப்ப அவங்க 15 கிட்டத்தட்ட 55 தொகுதிகளை திமுக வடக்கு மண்டலத்தில இழக்கிறது. 12 தொகுதிகள் தான் அதிமுக இருந்தது. அவங்க கெயின் பண்றாங்க. 24 அப்படியே டபுளா கெயின் பண்றாங்க. இவங்க வந்து 43 தொகுதிகளை முதல் முறையாக வடக்கு மண்டலத்தில புடிக்கிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட 82ல 43னா 53 51% அவங்க கெயின் பண்றாங்க தாவேகா. தாவேகா கை குடுத்ததுன்னு பார்த்தா, இது ஒரு முக்கியமானது. திருச்சி ஒரு முக்கியமானது. டெல்டா 6 மாவட்டம், 33 தொகுதிகள். அதுவும் டெல்டாவும் திமுகவுடைய கோட்டை. 29 தொகுதிகள் ஜெயிச்சிருந்த இடத்துல, இப்ப 13 தொகுதிகள் தான் ஜெயிக்கிற நிலைமையில இருக்காங்க. 16 தொகுதிகள் இழக்கிறாங்க. இது கூடும். நான் சொல்றது இப்பத்திய நிலவரம். 2 மணி நிலவரம். இன்னும் இருக்கிறது. கூடலாம், குறையலாம். அதே மாரி அதிமுக 4 தான். டெல்டால ரொம்ப வீக்கு. இந்த தடவ கெயின் பண்றாங்க 9. இதுல ஜோக் என்னன்னு பார்த்தா, மன்னார்குடியில இவங்க பிரிக்கிற ஓட்டுல அதிமுக ஜெயிக்குது. இந்த மாரி பல தொகுதிகள் அதிமுக அணைக்கட்டு. திமுக தான் ஜெயிக்குன்ற நிலைமையில பார்த்தீங்கன்னா, இவங்க பிரிக்கிற வாக்குகள்ல அதிமுக ஜெயிக்குது. பின்தங்கி இருந்தாரு. இப்ப மேல வந்திருக்காரு அவரு. தாவேகா டெல்டால முதல் முறையாக கால் பதித்து 11 தொகுதிகளை அவர்கள் பெறுகிறார்கள். இந்த மாதிரி பல விஷயங்கள் இது. இதுல ஒவ்வொருத்தர் வாங்குன இப்போ வரைக்கும் 2 மணி நிலவரம் வரைக்கும் வாங்குன வாக்குகள் பார்த்தீங்கன்னா, 2,00,00,000 மொத்த வாக்குகள் 2,900,000 வாக்குகள் வாங்கியிருந்த திமுக கூட்டணி. அதில திமுக மட்டும் 1,74,00,000 வாங்கியிருந்தாங்க 21ல. இப்போ 75,00,000 இதுவரைக்கும் வாங்கியிருக்காங்க. இன்னும் 1,00,00,000 நோக்கி நகருவார்களா? அப்படின்றது. அதில திமுக மட்டுமே 55,00,000 தான் இப்போ வாங்கியிருக்காங்க. ஏடிஎம்கே 1,83,00,000 அவர்களுடைய கூட்டணி. அதில ஏடிஎம் மட்டும் வாங்கினது 1,50,00,000 53,00,000. அதில ஏடிஎம்கே இப்போ வரைக்கும் வாங்கினது 65,00,000 கிட்டத்தட்ட 66,00,000 நெருங்கியிருக்காங்க. அதில கூட்டணி. அதில ஏடிஎம்கே மட்டும் 51,00,000 வாங்கியிருக்காங்க. அதே மாரி நாம் தமிழர் கட்சி 30,04,000 வாங்கியிருந்தாங்க. இந்த தடவ இதுவரைக்கும் 9,00,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. மிகப்பெரிய பலத்த பின்னடைவு எல்லாருக்குமே அப்படின்ற கட்டத்தில அதில இவங்க மட்டும் எப்படி தப்பிக்க முடியும்? 4 முனை போட்டியில நம்ம ஏற்கனவே சொன்னபடி ஒரு பெரிய அலை அடிச்சுக்கிட்டு இருக்குது. 3 பெரிய முனைகள் போட்டியிடும் பொழுது தாவேகாக்கு இது என்டிகேக்கு அதோடைய பாதிப்பு இருக்குன்னு சொன்னோம். அந்த பாதிப்பு நிரூபணமாவுது. அதே மாரி தாவேகா முதல் முறையாக 82,00,000 வாக்குகளை இதுவரைக்கும் வாங்கியிருக்காங்க. இன்னும் பல ரவுண்டுகள் போக வேண்டியது இருக்குது. அதனால நம்ம வந்து இதில பார்க்க வேண்டியது என்னன்னா, இது ஒரு தொங்கு சட்டசபையாக வரலாம். கூட்டணி ஆட்சி. யார் வந்தாலும் கூட்டணி ஆட்சின்ற மாரி தான் நானு நேத்து பேசும்போது சொன்னேன். அது டிஎம்கேவோ, ஏடிஎம்கேவோ கூட்டணி ஆட்சி வந்தால் தான் நல்லாருக்கும். ஓரளவுக்கு ஒரு கடிவாளம் இருக்கும் இன்னும். அது தாவேகாக்கு நடக்கிற மாதிரி இருக்குது. முதல் முறையாக கோட்டையில் அமரப் போகிறார்கள். முதல் முறையாக அதிகாரிகளை பார்க்கப் போகிறார்கள். ஆட்சி நடத்தப் போகிறார்கள். அதிகாரிகளை நம்பினால் என்ன நடக்கும் அப்படின்றதுக்கு திமுக மிக சிறந்த உதாரணம். பலமுறை சொன்னோம். அவர் வேறொரு உலகத்தில இருந்தாரு. ஷூட்டிங், ஷூட்டிங், ஷூட்டிங். இன்னைக்கு அதனுடைய விளைவு அவர்கள் கிட்டத்தட்ட 3ல 1 பங்கு தான் இப்போ வர்ற மாரி வந்திருக்காங்க. அதிகாரிகளை நம்பியதோட விளைவு. விஜய் அந்த வேலையை செய்ய மாட்டார் அப்படின்னு நம்புறோம். ஏன்னா, அவர் கூட இருக்கிற பலரும் வந்து இந்த மாரி விஷயங்கள்ல நல்லதொரு ஆலோசனை சொல்லுவாங்கன்னு நெனைக்கிறோம். பத்திரிகையாளர்களை அ அவர்கள சந்திப்பதோ, இல்ல பத்திரிகையாளர் மதிப்பது, இந்த மாரி விஷயங்கள்லாம் அடுத்த கவர்மெண்ட்ட அவரு சிறப்பா கொண்டு போனார்னா, அவர் சொன்னது லஞ்சம் 1 பைசா லஞ்சம் வாங்க மாட்டோம் அப்படின்றது. அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்றது ஒண்ணு. இன்னொன்னு அவர்கள் அவருக்கு இப்போ வரும்பொழுதே அ அனுபவம் இல்லாமல் வருகின்ற அதாவது 67ல இவர் சொன்ன மாரி 67ல நடந்த மாற்றம் இப்ப நடந்திருக்கு. அதை தாண்டி 77ல நடந்த மாற்றம் இப்ப நடந்திருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தென் மாவட்டங்கள்லயும், மத்திய மண்டலத்திலயும், வடக்கு மண்டலத்திலயும் அந்த அளவுக்கு கால் ஊனியிருக்காங்க. மேற்கு மண்டலத்திலயும் சேர்த்து. அப்போ இந்த மாதிரி முதல் முறையாக புதுசா வர்ற இவர்கள் பெரிய நிதி சுமையோட ஆட்சிய ஏற்க போறாங்க. மத்திய அரசோட எந்த அளவுக்கு இணக்கமா போறாங்க. எந்த அளவுக்கு அத கொண்டு வர போறாங்கன்றதெல்லாம் அடுத்தடுத்து நம்ம விவாதிக்க வேண்டிய விஷயம். ஆ புதிதாக பதவியேற்கின்ற விஜய், அவருடைய அமைச்சரவை சகாக்களுக்கு நம்ம மைக்கம் சார்பாக நம்ம வாழ்த்து சொல்லிக்கிறோம். இதில வந்து எல்லோருடைய கணிப்புகளும் தவறியது. நாங்கள் சொல்லும்போதும் என்ன சொன்னோம்னா, 1லேருந்து 5 தொகுதி வாங்குவாங்க அப்படின்ற மாரி சொன்னோம். ஆனால் மக்கள் என்ன நினைப்பாங்க, அந்த கணிப்புகள் எப்படி மாறும்னு நம்ம சொல்ல முடியாது. ஏனென்றால் இது ஒரு அனலைஸ். அவரு வாக்குகளை அதிகம் வாங்குவாரு.
ஆனால் சீட்டா கன்வெர்ட் ஆவாதுன்னு சொன்னோம். ஆனால் சீட்டாக கன்வெர்ட் ஆகுற அளவுக்கு வாக்குகளை வாங்கியிருக்கிறார். இதில நம்ம சொன்ன இன்னொரு விஷயம் என்னன்னா, 3 முனை போட்டி நெருக்கி நெருக்கி வரும்பொழுது யாராவது ஒருத்தர் அதில கெயின் ஆவாங்க அப்படின்னு. அதில கெயின் ஆயிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் கெயின் ஆயிருக்காரு பல தொகுதிகள்ல. ரொம்ப நெருக்கி தான் வந்திருக்காங்க. அதனால பெருவெற்றி என்பதை விட உங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார்கள் மக்கள் என்பதை, இந்த வெற்றியை மேலும் பெருவெற்றியா ஆக்கணும், அடுத்தடுத்து தொடரணும் அப்படின்றதிலயும் கவனம் வச்சுக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய கோரிக்கை. அதேபோல இந்த தேர்தல நம்ம எப்படி பார்க்கணும்னா, விஜய் பெரும்பாலும் பிரச்சாரத்துக்கு போல. ஆனால் பெருவெற்றி பெற்றிருக்கிறார்கள். இது ஒரு வகையான பெரிய மாற்றம். சமீப காலமாக ஒரு 4, 5 பேட்டிகளுக்கு முன்னாடி நான் இது பேசியிருப்பேன். சோசியல் மீடியாவுடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய தேர்தல். எல்லோருமே வந்து சோசியல் மீடியாவ வந்து முழுதுமாக கொண்டு போய் சேர்த்த தேர்தல் இது அப்படி சொல்லலாம். அதனுடைய ஆதிக்கம் அப்படின்றத பார்ப்போம். அடுத்தடுத்து நிகழ்வுகளை வைத்து நாம் மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில சந்திக்கிறேன். வணக்கம்.